ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு ரொம்ப பெரிய பனிமலை, ஒரு பேச்சுக்கு நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு பனிமலையோட பீக்கை போய் அடைஞ்சிடணும், அந்த பீக்குக்கு எப்படியாவது ஏறி போகணும் அப்படின்னு சொல்லியில் ஒரு பையன் ஒருத்தவன் ஆசைப்படுறான். மவுண்டெய்னர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல மலையேற ஒரு பையன், அவனுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் அவனை கூட அசஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு வயசான கைடு ஒருத்தர் அவன் கூடவே வராரு. இந்த பையன் இருக்கான்ல, அவர்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். தாத்தா, இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம மேலே போகணும், இன்னும் எவ்வளோ நேரத்தில் அந்த பீக் வந்துடும் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம், எவ்வளோ தூரம், சீக்கிரம் வந்துருமா? கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். ஆனால் இவங்க மலை மேலே போக போகல ஈஸியாகும்னு நினச்சா கஷ்டமாயினே இருக்குது. பனி அதிகமாகுது, குளிர் அதிகமாகுது, அவனால் முடியல. ஒரு பாயிண்டில் அப்படியே ஒரு பாறையை பிடிச்சிங்கல்ல, ஐயோ என்னை விட்டுருங்க, என்னால் முடியல, என்னால் அந்த டாப்பெல்லாம் அட்டைன் பண்ணவே முடியாது, என்னை விட்டுருங்க, ஐ கேனாட் ரீச் த டாப், ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னுறான். இந்த தாத்தாவுக்கா டே இருறா, இன்னும் கொஞ்சம்டா, வா கஷ்டப்படலாம் வா அப்படின்னு அவனை பேசி மோட்டிவேட் பண்ணி எல்லாம் கூப்பிடுறாரு. அவரு கூப்பிட்ற அந்த நேரம் பார்த்து பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகமாகி அவங்கள சுற்றி அப்படியே பனிமூட்டமாக மிஸ்டாக ஃபுல்லாக மேகம் மாதிரி ஃபுல்லாக சூழ்ந்து போகுது. அவன் கண்ணுக்குள்ள ஒன்றுமே தெரில. ஒரு ஸ்டெப்பு இப்படி எடுத்து வைக்கலாம், அவ்வளோதான். இப்படி கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற அளவுக்கு தான் தெரியுது. மீதி எல்லாமே மறைச்சி மிஸ்டாக ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது. அவனுக்கு அவ்வளோதான், முடிவே பண்ணிட்டான். நம்ம வாங்க, நம்மளால் இதெல்லாம் முடியாது, ரிட்டர்ன் போயிடலாம், வி கான்ட் டூ திஸ், நம்மளால் இதுக்கப்புறம் எப்படி அந்த டாப்புக்கு போக முடியும், கால் எங்கே வைக்கிறதுனே தெரில, எங்கேயாவது விழுந்து செத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் போச்சு விட்டுடலாம் அப்படின்றான். அந்த நேரத்தில் அந்த தாத்தா, அந்த கைடு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. தம்பி, நீ இப்போ ஏன் டாப்புக்கு போக முடியுமா முடியாதான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்க, அதை பற்றி பேசாத, டாப்புக்கு போகிறது அப்படின்றது அடுத்து. இப்போ நீ எதை பற்றி தெரியுமா யோசிக்கணும்? உன் கண்ணுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பு தெரியுது இல்லை, அதுக்கு மேலே தானே தெரியல. அப்போ அந்த ஒரு ஸ்டெப்பை ஃபார்வர்டாக எடுத்து வச்சு இப்படி கொஞ்சம் நவுந்துனா அடுத்த ஸ்டெப்பு தெரிய ஆரம்பிக்கும். இப்போது அந்த அடுத்த ஸ்டெப்பில் கால் எடுத்து வை அப்படின்றார். ஒரு ஸ்டெப்பாக பார்த்து பார்த்து நட, சரியா? மேலே போக முடியுதா இல்லையான்றத அப்புறம் பார்த்துப்போம். நீ இனிமேல் மேலே போகணுன்னாலும் கீழே போகணுன்னாலும் உன்னால் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்க முடியும். அப்போ அந்த ஒரு ஸ்டெப்பை ஃபார்வர்டாக எடுத்து வை, என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம் அப்படின்றாரு. அவனும் ஒரு பேச்சை கேட்டு என்ன செய்கிறான், ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறான். அண்ட் ஃபைனலி அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேகம்லாம் கலையுது, அந்த மிஸ்டெல்லாம் கலையுது. பார்த்தா ஆல்மோஸ்ட் அந்த பீக்கை அடைஞ்சிட்டான். அவன் எப்போ நம்ம அந்த டாப்புக்கு வருவோன்னு எதிர்பார்க்குற வரைக்கும் ஆல்மோஸ்ட் அது நடக்கவே இல்லை. ஆனால் அவன் எப்போ ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்போம் அப்படின்னு நினச்சி எடுத்து வைக்க ஆரம்பித்தானோ அப்போது அவனால் அந்த இலக்கை ஈஸியாக அடைய முடிஞ்சது. நம்மளோட லைஃப்பும் அப்படி தான் இருக்க போகுது, நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் ஜேர்னியும் அப்படி தான் இருக்க போகுது. புரியுதா? நீங்கள் இந்த பீக், இந்த டாப்பில் ஏறி அது மூலயமா உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த வியூ அப்படின்ற ஒரு பலனை அனுபவிக்கணும், சந்தோஷமாக லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் 500 out of 500, இப்போவே நீங்கள் 600 out of 600 ஆகணும், எடுத்தே ஆகணும் அப்படின்றத இப்போ யோசிக்க வேண்டாம். ஒரு ஸ்டெப்பாக யோசிப்போம். எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் மேட்டர்ஸ். அப்போ அந்த எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறதுன்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் இருக்கிறதுல மிகப்பெரிய டிசிப்ளின் என்ன தெரியுமா? Do you know the single greatest discipline in life? அது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. தமிழில் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், கூகுளில் போட்டேன், சரியா? வாழ்க்கையில் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் 3 நாள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன், 4வது நாள் அதை விட்டுருவேன், அப்போ அது பேர் கன்சிஸ்டன்சி இல்லை. யார் அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கானோ அவன் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிருக்கான் வாழ்க்கையில். நீ யாரை வேணா எடுத்துக்கோ, ஆனால் வாழ்க்கையில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாதவங்க நிலையாக ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. நீ எவ்வளோ பெரிய சாதனையாளர் எந்த ஃபீல்டில் எடுத்தாலும் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்த ஒரு டிசிப்ளின் என்னவா இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி என்ன தெரியுமா? டேக்கிங் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு நேரத்தில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வை, 10 எடுத்து வைக்கணும்னு யோசிக்காத, 1. இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு இந்த வீடியோவில் அதுதான் கமெண்ட்டும் பண்ண போறீங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கமெண்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். ஒரு ஸ்டெப். உன்னால் முடியலையா, டயர்டாக இருக்கா, நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறியா, ஒரு ஸ்டெப் எடுத்து வை போதும். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப். உனக்கு நீயே சொல்லிக்கோ, ஒரு 5 நிமிஷம் படிச்சிரு,
ஒரு 2 நிமிஷம் படிச்சிரு போதும். உன்னை நீயே அப்படி கன்வின்ஸ் பண்ணு, உன்னால ஜெயிக்க முடியும். இதை இந்த கமெண்ட்ல இருந்து ஆரம்பி. இப்போ ஒரு 100 டேஸ் நம்ம கையில் இருக்கு. இந்த 100 டேஸை நான் எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது பப்ளிக் எக்ஸாமுக்கு? ஏன்னா நான் படிக்கணும்னு உட்கார்ந்தாதான் யாழினியன் சார் டிவி பார்க்கணும்னு தோணுது, ஏதாவது சாட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுது, நம்ம ஏன் ஃபோனை எடுத்து இல்லை எக்ஸ்பாக்ஸில் கேம் விளையாடக்கூடாதுன்னு தோணுது, டெலகிராம் பார்க்கலாமா, இன்ஸ்டா பார்க்கலாமா, வாட்ஸ்அப் பார்க்கலாமா, நமக்கு வேண்டியவங்கிட்ட மெசேஜ் வந்துருக்குமான்னு தோணுது. இது எதுவுமே இல்லைன்னா தூக்கம் வருது யாழினியன் சார். படிக்கலான்னு உட்கார்ந்தாதான் தூக்கம் வருது. ஐ நோ இந்த மாதிரி யூ ஆர் ஆல் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஓவர் கம் பண்ண தெரியல இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் தான் நான் சொன்னேன், அந்த ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒவ்வொரு வாட்டி உனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து உன்னை படிக்க விடாம தடுக்கும் போது ஒரு 2 நிமிஷம் படிச்சுட்டா போதும், ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நீ வந்து வாட்ஸ்அப் பாரு, அதுக்கப்புறம் டிவி பாருன்னு உன்னை நீயே கன்வின்ஸ் பண்ணி உனக்கு நீயே பொய் சொல்லி புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு உட்காரு. இந்த உலகத்திலே கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டார்ட் பண்றது தான். ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் பண்ண முடியாம மட்டுமே தான் நம்ம இங்க தோத்துட்டு இருக்கோம். எப்பயுமே உனக்கு நீயே ஒரு விஷயம் சொல்லிக்கோ, யூ ஆர் பெட்டர் தேன் திஸ். இல்லையா? இப்ப நீ என்னவா இருக்கியோ, இப்ப உன்னோட பெஸ்ட் என்னவா இருக்கோ, இதை விட இன்னும் பெஸ்டா உன்னால வர முடியும்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது இந்த உலகத்துக்கும் காட்டு. உன்னுடைய அப்பா அம்மாவா இருக்கட்டும், உன்னுடைய டீச்சர்ஸா இருக்கட்டும், உன்னுடைய வெல்விஷர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நீ ஜெயிச்சு வரத்தை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அண்ட் யூ நோ, இப்ப இருக்கிற வேர்ஷனை விட உன்கிட்ட இன்னும் ஒரு பெஸ்ட் வேர்ஷனை நீ ஒளிச்சு வச்சிருக்க. வாட் எவர் த வேர்ஷன் யூ ஆர் நவ், இதை விட பெஸ்ட் வேர்ஷனை நீ ஒளிச்சு வச்சிருக்க, அது உனக்கே தெரியும். அப்போ மைண்ட் செட், இந்த மைண்ட் செட் இங்க எனக்கு கரெக்டா இருக்கணும். எல்லாருமே கேட்க போற கேள்வி, சார் நல்லா இருக்கு நீங்க பேசுறது, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணா 100 டேஸ் இருக்குன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணா என்னால ஜெயிக்க முடியுமா? என்னால 10th 500 எடுக்க முடியுமா? 12th 600 எடுக்க முடியுமா யாழினியன் சார்? 11th என்னால நல்லா படிக்க முடியுமா யாழினியன் சார்? முடியும். இப்போ நீ உன்னோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட்டா ரீஸ்டார்ட் பண்ணா கூட உன்னால முடியும். யூ கேன் டூ திஸ் மை டியர். புரியுதா? யூ கேன் டூ திஸ். See, I would even say, உன்னால முடியலனா வேற யார் செய்ய போறாரு? உன்னால தான் முடியும். ஒன்லி யூ கேன் டூ திஸ். புரியுதா? நம்மளோட 100 டேஸ் இதை நான் வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல என்ன செய்யறேன் அப்படின்னா பிரிக்கிறேன். ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து 40 வரைக்கும் 40 நாள் ஃபேஸ் 1. அடுத்து 41ல இருந்து 70வது நாள் வரைக்கும் ஃபேஸ் 2. 71வது நாள்ல இருந்து 100வது நாள் வரைக்கும் ஃபேஸ் 3. இப்படி 100 டேஸை நம்ம 3 பகுதியா பிரிச்சுக்கிட்டு அந்த 3 பகுதியிலையும் செப்பரேட்டா என்னென்ன செய்யணும்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க டே 1ல இருந்து டே 40 வரைக்கும் என்ன தெரியுமா செய்ய போறீங்க? புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. புரியுதா? உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற புக் பேக் கேள்விகள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. இப்போ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை நான் ஏன் வந்து ஒரு 40 நாள் படி, இதுக்குன்னே ஒரு ஷெடியூல் போடு அப்படின்றனா, நம்ம புக் பேக்லேயே வேண்டிய கொஸ்டின் வேண்டாத கொஸ்டின் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம குடும்பத்திலே சொந்தக்காரங்களாம் இருக்காங்கன்னா ரொம்ப வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க இருப்பாங்க, கொஞ்சம் வேண்டாத சொந்தக்காரங்க இருப்பாங்க. ரொம்ப பெருசாக அவங்க கூட பழக மாட்டோம். அந்த மாதிரி நீ கொஸ்டின்ஸையும் நடத்திட்டு இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சு வச்சிருப்ப, ஒரு சிலதெல்லாம் நீயே முடிவு பண்ணிப்ப இதெல்லாம் வராது அப்படின்ட்டு. இல்லை கண்ணு, எல்லாத்தையும் படிச்சிடுறாப்பா, தங்கம் இல்லை. ஏன் அப்படின்னா எந்த நேரத்தில் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. புக் பேக்கை எல்லாத்தையும் படிச்சு வச்சுறேன். ஒரு 40 நாள் டைம் எடுத்துக்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் அழகாக படிச்சிரு. வீக்லி வாரம் ஒரு டெஸ்ட் எழுது. நான் உனக்கு கொஸ்டின் பேப்பர் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படியெல்லாம் நான் கிரியேட் பண்ணுறேன்றதுக்கு இப்போ ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து உனக்கு ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துடும். சரியா? இதை நீ கரெக்டாக செய்கிற ஒரு 40 நாளுக்கு புக் பேக் எல்லாத்தையும் தரவா படிக்கிற, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற, வாரம் ஒரு டெஸ்ட் எடுக்கிற அப்படின்னா உனக்கு ரீகால் ஃபேக்டர். யாழினியன் சார் நல்லா படிக்கிறேன் யாழினியன் சார், எக்ஸாமில் மறந்து போகுது, அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே எழுத முடியல, ஓனா எழுதுனா டீச்சர் மார்க் போட மாட்டாங்க, புக்கில் இருக்கிற மாதிரியே எழுத தெரியல யாழினியன் சார், எழுத வரலை, இப்படிலாம் சொல்கிறல்ல. 40 நாள் இதை மட்டுமே நீ ப்ராப்பராக செஞ்ச அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். டெஸ்ட் எழுதிப்பார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாரு, அதை படி, அதை டெஸ்ட் எழுதிப்பார். உனக்கு ரீகால் ஃபேக்டர் சூப்பராக இந்த 40 நாளில் இம்ப்ரூவ் ஆகிறத நீ பார்ப்ப. ஃபர்ஸ்ட் விட நமக்கு நல்லா ரீகால் ஆகுது அப்படின்னு நீ உணர்வு. அடுத்து 41ல இருந்து 70 புக் இன் சைட் கொஸ்டின்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஒரு 30 நாள் டெடிகேட்டடாக, ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மந்த்து 15க்கு அப்புறம் இந்த ஹாஃப் இயர்லி முடிஞ்சு ஜான்வரி பொங்கல் லீவ் டைம் தான் இது.
சரியா? இந்த டைமில் வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா புக் இன்சைட் கொஸ்டின் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதணும் 20 நிமிஷத்துக்கு, வீக்லி 2 டெஸ்ட் எடுக்கணும் சாட்டர்டே சண்டே. இந்த டைமில் நீ எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறியோ அவ்வளவும் பப்ளிக் எக்ஸாமில் நீ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் இந்த phase 2 வந்து டெஸ்ட் ஃபேஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீ டெஸ்ட் எழுதுறியோ அந்த அளவுக்கு உனக்கு ரைட்டிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். நம்மள நிறைய பேருக்கு எக்ஸாமில் எப்படி எழுதுறதுன்றதே ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியாது. முதல்ல நான் லாங் ஆன்சர் எழுதுறதா, ஷார்ட் ஆன்சர் எழுதுறதா, இல்லை கொஸ்டின் பேப்பர் ஆர்டர்லேயே போகிறதா, எனக்கு எது நல்லா தெரியுமோ அதை எழுதிட்டு தெரியாத கடைசியாக எழுதுறதா, இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருக்குல்ல. நீ ப்ராக்டிஸ் பண்ண உனக்கு அதில் ஒரு பயங்கரமான கிளாரிட்டி வரும். பக்காவாக உனக்கு எழுத தெரியும். உன்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணுற, திரும்ப நம்ம ஒரே மிஸ்டேக்லாம் பண்ணுறமான்றதெல்லாம் கண்டுபிடிச்சி நீயே திருத்திப்ப, வேற யாரோ வந்து திருத்த தேவையில்லை, உன் தப்பெல்லாம் நீயே திருத்திப்ப. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் ஃபேஸ். கடைசியாக இருக்கிற அந்த 30 days திரும்ப ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஃபுல் ரிவிஷன் பண்ணு. நீ ஏற்கனவே எல்லாத்தையும் படிச்சுட்டு டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டேன்றதுனால நீ படிக்கும் போதே நீ என்ன ரியலைஸ் பண்ணலான்னா, ஒவ்வொரு விஷயமும் ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிக்க உன் கான்ஃபிடன்ஸ் அப்படி இம்ப்ரூவ் ஆகும். பயங்கரமாக சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த ஹோல் ஃபேஸே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஃபேஸ் தான். ஃபுல் ரிவிஷன் பண்ணு, உன் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அதே மாதிரி மாடல் பப்ளிக் எக்ஸாம் எழுதிப்பார். பப்ளிக் எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 மாடல் பப்ளிக் எக்ஸாம், இதாண்டா பப்ளிக் எக்ஸாம்னு நினச்சி எழுதி பார்க்கணும். அதுலையா ஒரு தப்பு வருதுன்னா பப்ளிக் எக்ஸாமில் வர தப்பாக நினச்சி பயப்படணும். அந்த மாதிரி எழுதி பார்க்கணும். விச் அகைன் நம்ம டெஸ்ட் சீரீஸில் உனக்கு நான் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் தரேன், எழுதிப்பார். உன் கான்ஃபிடன்ஸ் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். நீ பப்ளிக் எக்ஸாம் ஹால் உள்ள போகும்போது இல்லை, மற்றவங்கெல்லாம் பதட்டத்தோடு உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீ ஹால் உள்ள போகும்போதே தைரியமாக போவ. புரியுதா? ஒரு டே எப்படி நீ பிளான் பண்ணணும், உன்னோட டே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே 4 ஸ்டடி செஷன்ஸ் இருக்கணும். காலையில், ஆஃப்டர்நூன், நைட்டு. ஓகே, அழகாக பிரிச்சுக்க. இதுக்கு நடுவில் ஈவினிங் ஒரு செஷன் வச்சுக்கோ. ஆனால் நான் உனக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 4 ஸ்டடி செஷன்ஸ் இருக்கணும். ஒவ்வொன்றும் 1.5 hours இருக்கணும் மினிமம். ஓகே, 1.5 மணி நேரம்னு ஒரு நாளாக பிரித்து படி. காலையில் எப்பயுமே கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை படி. நீ ஒரு பயாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுற, தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுற, ஓகே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலே தியரி கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், காலையில் படி. டெரிவேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா எப்பயுமே அதெல்லாம் மதியத்தில் படி. ஏன்னா மதியம் தான் லைட்டாக கண்ணை கட்டுற நேரம். அந்த நேரத்தில் நீ ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற அப்படின்னா சோர்வடைய மாட்டேன், சுறுசுறுப்பாக இருப்பேன். தியரி படித்தா தூக்கம். நைட்டில் செஞ்சது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணு. காலையிலேருந்து நம்ம ஹோல் டே என்ன பண்ணமோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பாரு. சண்டேஸில் நான் என்ன செய்யலாம், நம்ம என்னெல்லாம் இந்த வாரம் பண்ணல ஒரு ரிவ்யூ பண்ணு, டெஸ்ட் எழுது, அதுக்கப்புறம் சும்மா ஃபன் பண்ணு, கொஞ்சம் ஜாலியாக இருக்கு. தப்பு இல்லை, ஜாலியாக இருக்கிறதும் நம்ம ஷெடியூல்லே இருக்கணும். புரியுதா? ஷெடியூலுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கக்கூடாது ஜாலியாக இருக்கிறது, அதுவும் நம்ம ஷெடியூல்லே இருக்கணும். அப்போ உங்கள் வீக்கே ஒரு பர்ஃபெக்டான பிளான்டு வீக்காக இருக்கணும். அடுத்து வரப்போகிற 12 வாரம் இந்த 100 days பர்ஃபெக்ட்லி பிளான்டாக இருக்கணும். வீக் 1லேருந்து 4 நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் புக் பேக் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்க. வீக் 5லேருந்து 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறது, சாப்டர் வைஸாக நிறைய டெஸ்ட் எடுக்கிறது. இன்ஃபேக்ட் இதில் நிறைய டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் வீக் 9லேருந்து 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டெஸ்ட். அது என்ன கிராண்ட் டெஸ்ட்? அதான் மாடல் எக்ஸாம். பப்ளிக்கு மாடல் எக்ஸாம் எழுதி அப்புறம் எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு ரிவிஷன் பண்ணணும். இப்படி பண்ணனா உன்னோட கான்ஃபிடன்ஸ் பயங்கரமாக பில்ட் ஆகும். இதில் ஒரு சில ரியாலிட்டி செக், உண்மைகள் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதையும் நானே சொல்லிடுறேன். ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் நீ சோர்ந்து போய் உட்காருவ. ஆஸ் யுவர் டீச்சர் ஐ நோ உன் பிரச்சனை என்னெல்லாம் வரும்னு. சோம்பேறித்தனம் வரும், அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணும், 4 நாள் ஃபாலோ பண்ணுவோம், 5ஆவது நாள் வந்து என்ன தோணுன்னா இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு ஆரம்பிப்போம்னு நினைப்போம், ஆனால் ஆரம்பிக்க மாட்டோம். டயர்டாக இருக்கும். சார் ஸ்கூல்லே டயர்டாக இருக்கேன் சார், ஒரு நாள் தான் லீவ், இன்னைக்கு நான் கொஞ்சம் தூங்கிட்டுமா, கண்ணெல்லாம் எரியுது, தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, உடம்பு சரியில்லாமல் போகும். சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு கிவ் அப். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேண்டாம். நம்மளாம் 500 out of 500, 600 out of 600 எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் வேணாம். ஏதோ நமக்கு வந்தது ஒரு 90 எடுப்போம், 85 எடுப்போம்லாம் தோணும். ரொம்ப சோகமாக இருப்போம், லோன்லியாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைப்போம், உன் ஃப்ரெண்டு ஜாலியாக இருப்பான். உன் ஃப்ரெண்டு ஜாலியாக இருந்துட்டே 90 எடுத்துருவான். நீ கஷ்டப்பட்டு படித்தாதான் உனக்கு 95 வரும், 90 வரும். நீ நிறையா அதை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக இருப்பான், அவன் படிச்சிருவான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இல்லை, நானும் அப்படின்னா பரவாயில்ல, என்னால் ஜாலியாக இருந்துட்டு என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும்னா பரவாயில்ல. நீ அப்படியா? ஆஸ்க் யுவர்செல்ஃப். இல்லை, என்னால் ஜாலியாகவும் இருந்துக்கன்னு நல்லாவும் மார்க் எடுக்க முடியாதுன்னா அப்போ மார்க்கை தான் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் சொல்கிறேன், ஃப்ரெண்டு உன் வாழ்க்கையில் நிற்பான், அவன் கூட எங்கேயும் போயிட மாட்டான். ஐ நோ ஒரு சில மேபி வேல்யூபிள் மூமெண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க கூடலாம் உனக்கு இந்த நேரத்தில் பேசணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கு எல்லாமே புரியுது, வாழ்க்கையில் எல்லாமே தேவை.
ஆனால் மார்க்குன்னு இல்லைன்னா யாருமே கூட நிற்க மாட்டாங்கடா. நீ நல்ல காலேஜுன்னு போலனா யாரும் கூட நிற்க மாட்டாங்க, நல்ல வேலைக்குன்னு போலனா யாருமே கூட நிற்க மாட்டாங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். சரியா? தனியாக நிற்க வேண்டிய ஆகிடும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் எல்லாம் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி விட்டு பிடிக்கவே வேண்டாம். எடுத்த உடனே ஜெயிச்சிரு. ஏன் அப்படின்னா பின்னாடி நிற்கிறாங்க பேர், அவங்களுக்காக தான் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், நமக்கான வெல்விஷர்ஸாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் எல்லாருமே நமக்கு நல்லது நினைக்கிறது இல்லை, ஆனால் நல்லது நினைக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல எல்லாருக்கும். நான் நினைக்கிறேன் மனசார. புரியுதா? அப்போது இதுக்காக ஜெயிச்சிரு. இதுக்காக நீ என்ன பண்ணு, ஃபைட் பண்ணு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 100 days உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று. தீஸ் 100 days கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இன்னைக்கே ஆரம்பிச்சிரு. இந்த வீடியோ பார்க்குற அப்படின்னா ஸ்டார்ட் நவ், யூ ஸ்டார்ட் இமீடியட்லி. நீ அதை பர்ஃபெக்டாக ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஆரம்பிச்சிரு. நான் சொல்கிறது புரியுதா? இதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான லைன். நாட் பர்ஃபெக்ட்லி, நீ பர்ஃபெக்டாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆரம்பிச்சிரு போதும். அதே எனக்கு போதும். ஏன் அப்படின்னா ஓகே, ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்கும் day 1க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. திஸ் ஷுட் பி யோர் day 1. இப்போ இந்த மொமெண்ட், இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கல்ல, இது உன்னுடைய day 1 இருக்கணும். திஸ் ஷுட் பி யோர் day 1. ஓகே, ஒரு நாள் பார்த்துக்கிறேன்றது வேற, இது day 1 இருக்கிறது வேற. உன் ப்ரிப்பரேஷன்ல லெட் திஸ் பி யோர் 100 daysல day 1. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ day 1 ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. குட் பை.